திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 199. தக்ஷகாண்டம் வள்ளியம்மை திருமணப்படலம். பகுதி 5. வள்ளியம்மையாரின் பருவத்தைக் கண்டு தங்கள் குலத்தின் மரபின் வழியே வள்ளியம்மையின் தாயாகிய கொடிச்சியும் தந்தையாகிய நம்பிராஜனும் வள்ளியம்மையாரை தினைப்பயிர் காவல் காக்க அனுப்பி வைக்கின்றார்கள். வேடுவர்களின் குல மரபு என்பது மகளிருக்கு 12ஆம் வயதின் ஈற்றில் உள்ள 2 மாதங்களுக்கு முன்பே அம்மகளிரை புனம் காவல் காக்க வைத்து 12ஆம் வயதின் நிறைவில் தக்கவருக்கு திருமணம் செய்து கொடுப்பது. அதை பின்பற்றி வள்ளியம்மையை தினைப்புனம் காவல் காக்க அனுப்புகின்றார்கள். வில்லை கையில் உடைய இந்த வேட்டுவர்கள் சுப்பிரமணியக் கடவுளின் தேவியாராகும் அமுதம் போன்ற வள்ளியம்மையை தினைப்புனம் காவல் காக்க அனுப்பி வைக்கின்றார்கள். இது எப்படி இருக்கின்றது என்றால், தூக்கணாங்குருவி என்ற பறவை தன்னுடைய கூட்டில் இருக்கின்ற இருட்டை போக்குவதற்காக கடவுள் மணி போன்று தெய்வத்தன்மை பொருந்திய ஒரு இரத்தினத்தை அதன் அருமை தெரியாமல் எடுத்து வந்து தனது கூட்டில் இருக்கின்ற இருட்டை ஓட்டும்படி வைத்தால் அது எப்படி இருக்குமோ அதே போன்று இந்த வேடுவர்கள் சுப்பிரமணிய கடவுளுக்கு தேவியாகும் பெருமை உடைய வள்ளியம்மையாரை தினைப்புனத்திலே காவல் காக்க வைத்தது. கடவுள் மாமணி என்பது தெய்வங்களுக்கு உரிய மணி. அது நவரத்தினங்களை விட மிக்க விசேஷமுடையது. வள்ளியம்மையார் அந்த தினைப்புனத்திலே எவ்வாறு காவல் காக்கின்றார்? சுத்தமான மெழுகு இட்டு நெருப்புச் சுடரை கொளுத்தி மெழுகை இளகச் செய்து பல வகையான இரத்தினங்களை வரிசையாக பதித்த ஏணியிலே வள்ளி நாயகியார் தம்முடைய திருவடிகளை வைத்து அந்த ஏணியில் ஏறி மகிழ்ச்சியுடன் ஏறி தினைப்புனம் அத்துணையையும் பார்க்கும்படி இருக்கின்ற உயரமான பரணின் மீது அமர்ந்தருளினார். தினைப்புனம் காவல் காப்பதற்காக குறிஞ்சி நிலத்திற்கு உரிய கிளிகளும் மயில்களும் யானை முதலிய விலங்குகளும் இன்னும் மற்றைய விலங்குகளும் பறவைகளும் வள்ளி மலையில் உள்ள வள்ளி நாயகியார் காக்கின்ற தினைப்புனத்திற்கு வந்து சேருகின்றன. குறிஞ்சி நிலம் என்றால் மலையும் மலையைச் சார்ந்த இடமும் அந்த மலை மற்றும் மலை சார்ந்த இடத்திற்கே உரிய பறவைகளும் விலங்குகளும் அன்றி மற்றைய திணை நிலங்களான முல்லை போன்ற நிலங்களிலிருந்தும் பறவைகளும் விலங்குகளும் குறிஞ்சி நிலம் உள்ளிட்ட மற்றைய திணை நிலங்களுக்கு வந்து சேரும் என்பதும் தமிழிலே இருக்கின்ற பொருள் இலக்கணம்தான். திணை மயக்குறுதலும் கடிநிலை இலவே உரிப்பொருள் அல்லன மயங்கவும் பெறுமே அந்நில மருங்கில் பூவும் புல்லும் அந்நிலம் பொழுதொடு வாரா வாயினும் வந்த நிலத்தின் பயத்தவாகும் என்றெல்லாம் பொருள் இலக்கண சூத்திரங்கள் அமைந்திருக்கின்றன. தொல்காப்பியம் பொருள் இலக்கணம் அகத்திணை 12, 13 மற்றும் 19வது சூத்திரங்கள் இவை. கலைமான்களும் பெண்மான்களும் மறைகளும் பிற விலங்குகளும் விளைந்து நிற்கின்ற திணையின் கதிர்களை கவர்ந்து கொள்ளாதபடி மைதீட்டிய கண்களை உடைய வள்ளி நாயகியார் கற்களை கவனிலே வைத்து ஓட்டுகின்றார். அவை இரத்தின கற்கள். இரத்தின கற்களை கவனில் வைத்து அந்த கவனை திருக்கையினால் எடுத்து கவனில் இடப்பட்ட மணிக்கற்களை விரைவாக வீசி எறிந்து அருளினார் வள்ளி பிராட்டியார். ஆலோலம் ஆலோலம் என்று பாடி விரட்டுகின்றார் வள்ளியம்மையார். ஆலோலம் என்பது இந்த தினைப்புனத்தை விட்டு சென்று விடுங்கள் என்ற கருத்தில் பறவைகளை ஓட்டுவதற்காக நயம்பட அமைந்த இசைக்குறிப்பு. இசைப்பதோர் ஒரு ஒலி குறிப்பு. எனவே வள்ளியம்மையார் ஆலோலம் பாடி பறவைகளை ஓட்டுகின்றார். பூவைகாள் செங்கட்புறவங்காள் ஆலோலம் தூவிமா மங்கைகாள் சொற்கிளிகாள் ஆலோலம் கூவல் சேர்வுற்ற குயிலினங்காள் ஆலோலம் சேவல்காள் ஆலோலம் என்றாள் திருந்திளையாள் என்பது இந்த இடத்திலே கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அமைக்கின்ற அழகான திருப்பாடல். பூவைகாள் செங்கண் புறவங்காள் ஆலோலம் என்பது நாகணவாய் பறவைகளே சிவந்த கண்களை உடைய புறாக்களே ஆலோலம். உச்சிச்சூட்டினை உடைய நீல மயில்களே
சொன்னதைச் சொன்னவாறு சொல்லும் கிளிகளே ஆலோலம். கூவும் தொழிலோடு கூடிப் பிறந்த குயில் கூட்டங்களே ஆலோலம். சேவல்களே உங்களுக்குச் சிறப்பாக ஆலோலம் என்று இவ்வாறு திருத்தமுறு ஆபரணங்களை அணிந்த வள்ளி நாயகியார் ஆலோலம் பாடுகின்றார். இனி இந்த பகுதிக்குரிய ஞானார்த்தத்தை தத்துவார்த்தத்தை சிந்தித்தோம் என்றால், ஆண்டு 12கள் நெருங்கும் பொழுது வள்ளி பிராட்டியை தினைப்புனம் காவல் காக்க அனுப்பி வைக்கின்றனரே, அது குறவர் கலாச்சாரம் என்ற போதிலும் இதன் ஞானார்த்தம் அது ஜீவான்மா பதியுடன் சேருவதற்கு உரிய பக்குவத்தை அடைகின்றது என்பதன் குறிப்பு. பதியை நோக்கி இடைவிடாது தியானித்துக் கொண்டிருத்தல் என்பது இருவினை ஒப்பு என்பதனை அடைந்த ஆன்மா மனம் முதலான தத்துவங்களிலிருந்து வரும் புலன் நுகர்ச்சியை விட்டுவிட்டு தவம் புரிதலை உணர்த்தும். வள்ளி பிராட்டியார் தினைப்புனத்தில் உள்ள பரன் மீது ஏறி காவல் காக்கின்றார். அப்படி பரன் மீது ஏறுகின்ற ஏணி, அந்த ஏணியின் படிவழியே ஏறி எல்லா திசைகளிலும் பார்த்து பரனில் இருக்கின்ற ஆசனத்தில் அமர்ந்தார் என்று பார்த்தோம். இதில் ஏணிப்படியில் ஏறுதல் என்பது சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற 4 நெறிகளை குறிக்கின்றது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற ஆகமங்களிலே கூறப்படும் இந்த 4 பாதங்களும் சோபானம் ஆகும், படிகள் ஆகும். இந்த 4 படிகளையும் ஏறி ஞானம் என்ற 4வது படியின் மூலமே மோட்சத்தை பெற முடியும். ஞானமே முக்திக்கு வாசல் என்பது சித்தாந்தம். அப்படி தினைப்புனத்தில் வள்ளியம்மையார் பறவைகளையெல்லாம் ஓட்டுகின்றாரே, கவனில் கற்களை வைத்து ஓட்டுகின்றாரே, அது பக்குவ ஆன்மா தவம் புரியவே இதுவரை சேஷ்டைகள் செய்து வந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் முதலிய கரணங்களின் வசத்தில் இருந்த ஆன்மா இதே போன்று புறச்சேட்டைகளின் வசப்பட்டு மயங்காதவாறு அந்த கரணங்களை பஞ்சாட்சர ஜபத்தினால் திருவருளிடத்தே பெருமானிடத்து செலுத்தும் என்பதே இதனுடைய அர்த்தம். விளைந்து நிற்கின்ற தினைப்பயிராகிய பக்தி பயிரை காக்க வேண்டும் என்றால் நிஷ்டை அடைந்த ஞானிகளும் கூட ஸ்ரீபஞ்சாட்சர ஜபம் செய்து தங்கள் நிஷ்டை கலையாமல் இருப்பதற்கு ஸ்ரீபஞ்சாட்சரத்தையே தியானிப்பார்கள், ஜபிப்பார்கள். அதுபோன்ற இது அந்த உண்மையை உணர்த்துகின்ற பகுதி இது. திருவருளோடு ஆன்மா கூடினார் அந்த ஆன்மா மல, மாயை, கர்மம் நீங்கி வேதனை அற்று இருக்கும் இன்ப நிலையை எய்தும். மலங்களில் நீங்கி அந்தக்கரணங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு, அந்த அந்தக்கரணங்கள் தடையாக இல்லாமல் இருப்பதற்கு பஞ்சாட்சர ஜபம் இன்றியமையாதது. இவ்வாறு வள்ளியம்மையார் தினைப்புனம் காவல் காத்து பறவைகளை ஓட்டுவதன் ஞானார்த்தம் தத்துவார்த்தம் விளக்கப்படுகின்றது. வள்ளியம்மையார் இங்கே இவ்வாறு இருக்க, அவ்வாறான பரிபக்குவ நிலையில் வள்ளி நாயகியாருக்கு அருள் செய்யும்படி சுப்பிரமணிய பெருமான் திருவுள்ளம் கொண்டார். திரு கைலாசத்தின் பக்கத்திலே இருக்கின்ற ஸ்கந்தகிரியை விட்டு நீங்கி தம் துணைவர்களையும் நீங்கி தெய்வயானை அம்மையாரையும் பிரிந்து தனியே வந்து சிறுத்தணிகையாகிய திருத்தணிகை மலையின் கண்ணே எழுந்தருளினார் முருகப்பெருமான். பிரம்புகள் நிறைந்திருக்கின்ற பெருமையாகிய திருத்தணிகை என்ற திருமலையிடத்து சுப்பிரமணிய பெருமான் எழுந்தருளியிருக்கின்றார். முருகப்பெருமான் அசுரர்களோடு செய்த போரிலிருந்து தணிந்து வந்து இருந்ததனால் தணிகை எனப்படும் தலம் அமர் தணிதலில் தணிகை என்று திருத்தணிகை புராணம் இதனை கூறுகின்றது. ஸ்ரீபூரணகிரி, கணிகவெற்பு, மூலாத்ரி, நல்லகாத்ரி, கல்பஜித், தணிகை, பிரணவார்த்தமாநகரம், இந்திரநகர், நாரதப்பிரியம், அகோர கைவல்யப்பிரதம், உற்பலவரை என்று பல திருநாமங்களை கொண்டது திருத்தணிகை திருத்தலம். இத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமான் ஞான சக்திதரர் என்று அழைக்கப்படுபவர். குமார தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், ஆதிசேஷ தீர்த்தம், நாரத தீர்த்தம், இந்திர தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம், நந்தினியாறு, 7 சுனை முதலான பல்வேறு தீர்த்தங்கள், சிவஸ்தலங்கள் 64 மிகச்சிறந்தவை
என்று சொல்லப்படும். அதேபோன்று சுப்பிரமணிய ஸ்தலங்கள் 64, அதிலே மிக முக்கியமானது ஸ்ரீபூரணகிரி என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தணிகை மலை. சேய் நதி, நந்தினி நதி, முகலி நதி, பாலி நதி, ஜம்பூநாத நதி என்று பல நதிகள் ஓடுகின்ற திருத்தலம். இத்தகைய சிறப்புமிக்க திருத்தணிகை மலைக்கு சுப்பிரமணிய பெருமான் எழுந்தருளுகின்றார். இதுவே மிகச் சரியான தருணம் என்று நாரத மகாமுனிவர் நினைத்து அருளினார். தத்துவ சோபானங்களாகிய ஏணிப்படிகளிலே ஏறிச் சென்று உயர்வாகிய பரனின் மீது நன்புலங்களை புன்புலம் செய்யும் விலங்குகள், பறவைகளை அணுகாமல் தூர துறந்து அரியார் ஒருவரின் வரவு நோக்கி இருந்தார் போன்று வள்ளியம்மையார் 8 திசைகளையும் அகல நோக்கி அங்கே இருக்க, வள்ளி நாயகியாரின் தலைவரான சுப்பிரமணிய பெருமான் வள்ளி நாயகி அம்மையாரை ஆட்கொள்ளும்படி மகாயுத்தங்களின் தனிவிடமாகிய தணிகை மலையில் எழுந்தருளுவதொரு சந்தர்ப்பம். அது திரிலோகங்களிலும் கிடைத்தற்கு அரிய சந்தர்ப்பம் என்று 3 லோகங்களிலும் சஞ்சாரம் செய்பவரும் மெய்ப்பொருளை இசைவிக்கும் இசை வல்லவருமான நாரத மகாமுனிவர் கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடக்கூடாது என்று பூமிக்கு எழுந்தருளினார். நாரத மகாமுனிவர் இசை நூல் கிரமத்தாலே சுட்டுவிரல் செய்யும் தொழிலாகிய வார்தலைச் செய்தும், சுட்டுவிரலும் பெருவிரலும் கூட்டி நரம்பை உள்ளேயும் புறமேயும் வருடுதலாகிய வடித்தலைச் செய்யும், நரம்புகளை வலிவு காணத் தெரித்தும், நரம்புகளை இடையிட்டு தீண்டுதலும் ஆகிய உரள்தலைச் செய்தும், இவற்றால் சிறப்பு பொருந்திய யாழ் வாசிப்பதில் வல்லவரான நாரத மகாமுனிவர் பூமியிலே எழுந்தருளினார். நாரத மகாமுனிவர் கையில் வைத்திருக்கும் யாழ் மற்ற எல்லா யாழை விடவும் மிகச் சிறந்தது. யாழின் வகைகள் அவை விபஞ்சிகை, சித்திரிகை, சித்திர, கோஷா, வணி, லௌலாக்ஷி, கூர்மிகை, குச்சிகை, பரிவர்த்தனி, கின்னரி, வல்லகி, வீணை, கீசதி, ராவணாஸ்வரம், சகலவல்லி, ஆர, வாளி, அநாவித, கைசிப வீணை, பிரம்ம வீணை, சார்ங்க வீணை, சரவீணா, ஆகாச வீணை, அந்தர வீணை, ருத்ர வீணை என்ற வீணாபேதங்களில் மிக்க மேன்மை உடைத்தது நாரத மகாமுனிவர் வைத்திருக்கின்ற வீணை. சிவபெருமானின் திருநடனத்திற்கு ஏற்ப வாசிக்கப்படுவதாக இருப்பது அந்த வீணை. நாரத மகாமுனிவர் சிவபெருமானின் நடனத்தைக் கண்டு அதற்கு ஏற்ப வாசிக்கும்போது ஆனந்தத்தாலே சித்த விருத்தி ஒடுங்கி அவ்யாழ் வாசித்தலை மறந்தும் வாழா நிற்பினும் தெய்வத்தன்மையால் தானே வாசிப்பதாக மகதீ யாழ் என்ற பெயரை பெற்றிருப்பது நாரத மகாமுனிவர் திருக்கரத்திலே இருக்கின்ற யாழ். அம்முனிவர் அவர் தேவரிஷி. எனவே விண்ணுலகத்திலிருந்து இம்மண்ணுலகத்திற்கு எழுந்தருளுகின்றார். தொடர்ந்து வள்ளியம்மை திருமண படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.